பிடிச்ச மாதிரி நீங்க இருக்கீங்க, அதை நான் அக்செப்ட் பண்றேன். அதே மாதிரி என்ன ஏன் மாத்தணும்னு நினைக்கிறீங்க? மச்சான் வந்து இப்படி கருப்பா உள்ள பொண்ணு கட்டிட்டாங்க. முதல்ல எனக்கு புரியல, அவங்க அழகா சொல்லி முதல்ல நீங்க மட்டந்துட்டீங்க அவங்கள. லைட்டா பட்டிட்டிங்கிறீங்க பாக்குறேன் சார். இல்ல இதுவே கொஞ்சம் மோசமான வார்த்தை இது. இப்போ இவங்களையே மாடனா நீங்க மாத்துறீங்கன்னு தான் நான் கேக்குறேன். கொஞ்சம் மாத்துறேன் சார். ரொம்ப ஏன் ஈக்குவலுக்கு அவங்க திருத்தமா இருக்காங்க. நீங்க தான் அந்த ஃப்ளோரசன் கலர்ல ஒரு டி-ஷர்ட்டை போட்டுட்டு கால் 2 கடுக்கன் போட்டுக்கிட்டு சம்பந்தம் இல்லாம தனக்கேற்ற மாதிரி மாத்திரவங்க கிடையாது. அவ விரும்புற மாதிரி அவ இருக்கட்டும், அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கறதான் எக்ஸ்போஷரு, படிப்பு தர அறிவு அல்லது நகரம் தருகிற வாழ்வியல் முறை. வருஷத்துக்கு 2 தடவை தான் ஊருக்கு போவோம். அந்த டைம் எப்போ ரெகுலரா தான் இருக்கீங்க. ஊருக்கு கிளம்புறோம்ட்டு ஃபேஸ் பேக் வாங்கிட்டு வந்துருவாங்க வீட்ல. போட்டு அப்ளை பண்ணிட்டு அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணி அப்ப மட்டும் ஊருக்கு போகும்போது ஸ்மைல் அப்படி இருக்கும், ஃபேஸ் பிரைட்டா இருக்கும். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். ஊருக்கு போறப்ப மட்டும் ஏன் ஒரு ஸ்பெஷலா மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகுறீங்க? முதல்ல ஊர்ல இருந்தோம், அப்போ ஒரு மாதிரி இருப்போம். இப்ப சென்னையில இருக்கோம், இங்க இருந்து போறதுனால அந்த மாடலுக்கு ஏத்த மாதிரி நான் போவேன். உங்களுக்கு எல்லாருமே நம்மள தான் பார்க்கணும்ன்றது, நம்ம டிஃபரெண்டா தெரியணும். கேவலமான பில்டப் தேவையா பாஸ்? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்பவும் ஊருக்கு சொல்ல வேண்டியது. அதுல உங்களுக்கு என்ன சிக்கல் சங்கடம்? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருக்கீங்க, அதை நான் அக்செப்ட் பண்றேன். அதே மாதிரி என்ன ஏன் மாத்தணும்னு நினைக்கிறீங்க? என்ன பண்றாரு சார் எனக்கு முடி நல்லா இவ்ளோ தூரம் இருக்கும் சார். முடி வளர்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இப்ப பாருங்க, அது காரணமே இவங்க தான் சார். கட் பண்ண சொல்றாரு. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். இப்ப நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முயற்சி பண்றீங்க, நீங்க அவங்களையும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண பாக்குறீங்க. சார் ஊர்ல இருக்கிற வரைக்கும் வேற மாதிரி, இங்க இருந்து போறதுனால இங்க இருக்கிற மாதிரி போவோமே அப்படின்னு நான் மாறிக்கிட்டேன், அவளையும் மாத்ததுக்கு ட்ரை பண்றேன். அதனாலதான் அந்த ஹேர் கட் பண்ணேன். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். இங்க இருக்க மாதிரினா சென்னையில உள்ள மாதிரி. இவங்க சென்னையில இருக்காங்கன்னு சொன்னா நம்ப மாட்டாங்களா என்ன? பார்த்தா சென்னையில இருக்க மாதிரி தான் இருக்காங்க. சாதாரணமா சிம்பிளா இப்படி தான் இருப்பாங்க மெஜாரிட்டி. கரெக்டா சொன்னீங்க. ஊர்ல வர அத்தை பொண்ணு அக்கா பொண்ணு எல்லாம் மாடலா கட் பண்ணிட்டு வருவாங்க. புரியலையே, நான் அது பொண்ணு மாமா பொண்ணு மாதிரி இருக்கேன், நானாவே இருக்கலாமே சார். இப்போ என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே. உன்னை விட அழகான பொண்ணை கட்டியிருக்கான் பாருன்னு உங்க மாமா பொண்ணு அத்தை பொண்ணுங்கள்ட்ட ஒரு அப்படி காட்டணும். அது காட்டுறதுக்கு தான் சார் இந்த மாதிரி மாடல் பண்றாங்க. ஆனா இது ஒரு தப்பு இல்லையா? தப்பு இல்ல சார். மாற சொல்லல சார், மாடலா மாத்துறேன் நான். அவங்க நினைக்கிறாங்கல்ல, யாரு நினைக்கிறாங்க? அத்தை பொண்ணுங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? மச்சான் வந்து இப்படி கருப்பா உள்ள பொண்ணு கட்டிட்டாங்க. அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சியா அப்படி இருக்கு. இப்போ இவங்களையே மாடனா நீங்க மாத்துறீங்கன்னு தான் நான் கேக்குறேன். கொஞ்சம் மாத்துறேன் சார். ரொம்ப ஏன் ஈக்குவலுக்கு. எங்க ஒருக்கா சொல்லு. ஈக்குவலுக்கு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. முதல்ல எனக்கு புரியல, அவங்க அழகா சொல்லி முதல்ல நீங்க மட்டந்துட்டீங்க அவங்கள. லைட்டா பட்டிட்டிங்கிறீங்க பாக்குறேன் சார். இல்ல இதுவே கொஞ்சம் மோசமான வார்த்தை இது. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அவங்க திருத்தமா இருக்காங்க. நீங்க தான் அந்த ஃப்ளோரசன் கலர்ல ஒரு டி-ஷர்ட்டை போட்டுட்டு கால் 2 கடுக்கன் போட்டுக்கிட்டு சம்பந்தம் இல்லாம இருக்கீங்க. சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன். ஒரு சென்னையில இருக்க ஒருத்தர் இப்படி இருக்கணும்னு ஒரு அனுமானம் இருக்கு. அதுபடி உங்க மனைவி இருக்கணும்னு நீங்க ஆமா நினைக்கிறீங்க. சார். நகரத்துடைய கல்வி, நகரத்துடைய எக்ஸ்போஷர் அவங்களுக்கு என்ன மன உணர்வு தரும்னா, தனக்கேற்ற மாதிரி மாத்திரவங்க கிடையாது. அவ விரும்புற மாதிரி அவ இருக்கட்டும், அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கறதான் எக்ஸ்போஷரு, படிப்பு தர அறிவு அல்லது நகரம் தருகிற வாழ்வியல் முறை. நீங்க இப்ப இருக்கீங்கல்ல, இது சென்னையின் அழகு இல்ல. இந்த கலர் சட்டையும் காதுல கடுக்கணும் சென்னையோட அழகு இல்ல. நீங்க ஒரு கிராமத்தானாவே இருக்கீங்க, பழைய ஆள் மாதிரி நடந்துக்கிறீங்க. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. ஆக்சுவலா மாற வேண்டியது உண்மையா சொல்ல போனா நீங்க தான். அவங்க அளவுக்கு ஈக்குவலா எப்ப நீங்க மாறுவீங்க? சாம்பார் அப்ப எனக்கு மாற முடியாது சார், நான் இப்படி தான் இருப்பேன். இப்ப நீங்க அவங்க அழகுக்கு ஈக்குவலா நீங்க வரணும்ல, அப்பதான் ஊர்ல மதிப்பாங்க. இப்ப இப்படி நீங்களும் இப்படி உங்களும் போனா ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பொண்ணு எப்படி இருக்கு, இவன் எப்படி இருக்கான்னு பேசுவாங்க. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. நான் ஒரு கேள்வி கேட்கறேன். அதாவது அவங்க அழகா இருக்காங்க, திருத்தமான அழகா இருக்காங்க, இவங்களுக்கு ஈக்குவலா நீங்க எப்ப வர போறீங்க நான் கேட்கறேன்ல. இந்த கேள்வி உங்களுக்கு ஒரு மாதிரி காயப்படுத்துச்சா இல்லையா? லைட்டா சார். அப்புறம் ஏன் பாஸ் அழுவுறீங்க? அது வலி, வேற டிபார்ட்மெண்ட். அந்த கேள்வியை நீங்க தினம் அவங்கள கேட்டுக்கிட்டு இருந்தா அது அவங்கள ஹர்ட் பண்ணாதா? எனக்கு ஈக்குவலா நீ எப்ப மாற போற, எனக்கு ஈக்குவலா நீ எப்படி செயலாக போறேன்னு தினந்தோறும் ஒரு பொண்ணை கேட்டா அவங்களுக்கு இது ஹர்ட் ஆகும் தானே? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இவங்க சென்னையிலயும் பொருந்துவாங்க, ஊர்லயும் பொருந்துவாங்க. நீங்க சென்னையிலயும் பொருந்தல, ஊர்லயும் பொருந்த மாட்டீங்க. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. அவங்க தோற்றத்தை வச்சு நம்ம பாக்குறோம். பட் அவங்க ரியாலிட்டி, எனக்கு ஒரு 1.5 வருஷமா ஹெல்த் இஷ்யூ. என்ன ஒரு வேளை பார்க்கவில்லை சார். இருக்கிறது, கூட்டுறது, வெசல்ஸ், துணி துவைக்கிறது ஒரு 1.5 வருஷம். என் பையனை பாத்துக்கிறது, அதோட வேலைக்கு போயிட்டு அந்த வேர்வை சிந்து அந்த முகத்தோட வந்து அந்த கலைப்பா ஒரு டம்ளர் காஃபி போட்டு கொடுமா. அடாடா தங்கம்யா, சொக்க தங்கம். அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இப்படி ஒரு தோற்றத்தால ஏன் நீங்க தொலைக்கிறீங்க? நீங்க உங்க ஒரிஜினல் முகத்தோட இருக்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? இல்ல சார், அது பேபி மாதிரி இருக்கும் சார், சாதாரண மாதிரியும் இருக்க மாதிரி இருக்கும் சார். இப்படி வர்றது அது ஒரு நல்லா இருக்க மாதிரி தெரியுது. இந்த கெட்டப்ல பாக்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கீங்க? எப்பரா இருக்கேன்? போங்க பாஸ், எனக்கு வெக்கமா அம்மா சொல்றா. பிரார்த்தனை பண்ற மாதிரி கும்முன்னு இருக்கீங்க. வெற்றியான மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் ஜெயிச்சால் ஜெயிச்ச மாதிரி இருக்கு. அந்த லுக் வந்து ஒரு தோத்தவனுடைய லுக் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உதைப்பதற்குள் ஓடிவிடு. பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. ப்ளீஸ் ஹெல்ப் மீ.